உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. வணக்கம். அக்குபஞ்சர் மருத்துவத்தின் வகைகள் பகுதி 4 டைப்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் பார்ட் 4. டாக்டர் மரியம் லீ குத்தூசி மருத்துவம் எனும் டாக்டர் மரியம் லீ அக்குபஞ்சர் தெரப்பி. இம்மருத்துவ முறை சீனாவில் பிறந்து அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்த மரியம் லீ என்ற தாதி பெண்மணியால் நர்ஸ் உருவாக்கப்பட்டது. இவரே அமெரிக்காவின் முன்னோடி குத்தூசி மருத்துவரும் அமெரிக்காவில் குத்தூசி மருத்துவத்தை சட்டபூர்வமாக அங்கீகாரம் பெறச் செய்தவரும் ஆவார். இவர் டாக்டர் டான் குத்தூசி மருத்துவத்தை பின்பற்றி சக்தி ஓட்ட பாதையின் மிகவும் சக்தி வாய்ந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து உடலின் சக்தியை சமன் செய்து உடல் நோய்களை சரி செய்தார். இச்சிகிச்சை முறை பலதரப்பட்ட நோய்களை சரி செய்த போதிலும் குறிப்பாக செரிமான கோளாறுகள், சுவாச மண்டலம் சார்ந்த நோய்கள் மற்றும் ஹார்மோன்களின் சமநிலையற்ற தன்மையை சரி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜெஃப்ரி யூவன் குத்தூசி மருத்துவம் என்னும் ஜெஃப்ரி யூவன் அக்குபஞ்சர் தெரப்பி. மாஸ்டர் ஜெஃப்ரி சி யூவன் சீனாவில் பிறந்தவர். இவர் ஒரு தாவோயிச மத போதகர் ஆவார். இவர் சைன பாரம்பரிய குத்தூசி மருத்துவத்துடன் மூலிகைகளையும் சேர்த்து பயன்படுத்தி வெற்றி கண்டவர். இவர் மிகவும் குறைந்த அளவிலான ஊசிகளையும் மென்மையான சக்தி படியாக்கத்தையும் பயன்படுத்தினார். மேனிப்புலேஷன் டெக்னிக். ஆகவே இச்சிகிச்சை முறை ஜெஃப்ரி யூவன் குத்தூசி மருத்துவ முறை என அழைக்கப்படுகிறது. இம்முறையானது சிக்கலான நோய்களையும் நீண்ட நாள் நோய் தன்மைகளுக்கான அடிப்படை காரணத்தை கண்டறிந்து சரி செய்கிறது. சக்தி ஓட்டப்பாதை குத்தூசி மருத்துவம் மெரிடியன் அக்குபஞ்சர் தெரப்பி. இம்மருத்துவ முறையானது உடல் சக்தி ஓட்ட பாதைகளை கண்டறிந்து அதன் சமநிலையற்ற சக்தி தன்மைகளை நாடி அறிதல் மூலமும் புள்ளிகளின் துடிப்பறிதல் மூலமும் கண்டறிந்து அதற்கான புள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நோய்களை சரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இம்மருத்துவ முறையில் மிகவும் சக்தி வாய்ந்த 8 விதமான சக்தி ஓட்ட பாதைகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உடலின் அனைத்து உபாதைகளையும் சரி செய்ய இம்முறை பரிந்துரைக்கப்படுகிறது. வியட்நாம் குத்தூசி மருத்துவம் எனும் வியட்நாமீஸ் அக்குபஞ்சர் தெரப்பி. இம்மருத்துவ முறையானது டாக்டர் வென் பெங்கி என்ற வியட்நாம் குத்தூசி மருத்துவரால் உருவாக்கப்பட்டது. இம்மருத்துவமானது சீன பாரம்பரிய மருத்துவம், பிரெஞ்சு சக்தி மருத்துவம், காது மருத்துவம், வயிற்றுப்பகுதி மருத்துவம் KM சிஸ்டம் ஆகியவற்றின் கலவையாகும். நாடி துடிப்புகள் மற்றும் நாடிகளை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதே இதன் சிறப்பாகும். இச்சிகிச்சை முறையில் செரிமான கோளாறுகள், நீண்ட நாள் வலிகள் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் எளிதில் குணமாகின்றன. அக்குப்ரெஷர் என்னும் அழுத்த சிகிச்சை முறை. இது அக்குபஞ்சர் சிகிச்சையின் மறுவடிவம். இம்முறையில் ஊசிகளுக்கு பதிலாக விரல்கள், உள்ளங்கை, முழங்கை மூட்டுக்கள் மற்றும் பிற அழுத்தம் கொடுக்கும் சாதனங்களை கொண்டு முக்கிய புள்ளிகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இச்சிகிச்சை பெரும்பாலும் ஊசிகளை கண்டு பயப்படுபவர்களுக்கும் குழந்தை மற்றும் முதியவர்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. குத்தூசி மருத்துவம் எனும் அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது பன்முகத்தன்மை கொண்டது, வெர்சடைல். ஆகவே இம்மருத்துவத்தில் மருத்துவரின் அனுபவமும் பலதரப்பட்ட மருத்துவ சிகிச்சைகளின் ஆழ்ந்த அறிவுமே முக்கியமாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.